ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம். நான் எனக்கு பழைய காலத்து மெத்தட் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது கலந்து அரைச்ச தூள். இப்போது 1 ஸ்பூன் காஷ்மீரி பவுடர் போடுறேன். 3 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு மண்பானை வைக்கிறேன். இந்த மண் சட்டியில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெந்தயம் 1 ஸ்பூன் போடுறேன். அதை கொஞ்சம் வதக்கிடுறேன். இப்போது கடுகு 1 ஸ்பூன் போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 10 அளவுக்கு பூண்டு பல் போடுறேன். 2 பச்சை மிளகாய் கீரி போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை மூடிடுறேன். நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த ஆயில் கொஞ்சம் மேலே வரும். இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போடணும். அந்த மீனை அந்த குழம்புல முழுகிற அளவுக்கு இருக்கணும். இன்றைக்கி அயிலை மீன் எடுத்திருக்கேன். காணாங்கழுத்த சொல்லுவாங்க. அந்த மீன் ஒரு 5 நம்பர் போல் போட்டிருக்கேன். இப்போது 2 பல் பூண்டு எடுத்து தட்டி அதை சும்மா வாசனைக்காக ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மீன் கலண்டு வந்துடும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.